என்ன பெருக்க மாட்டாத்தா போய் நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சா? சூப்பர் சூப்பர். எடுத்த இடத்துல அப்படியே அசால்ட்டா எனக்கான்னு போட்டு போடாம அடுத்தடுத்து வேலையை ஆரம்பிச்சிட்ட பத்தியா? அங்க நிக்கிற வனவாசம் மாமியார் நிரூபிச்சு போட்டேன். அதோ அப்புறம் என்ன ஏன் நல்லா குச்சி எல்லாம் பண்றேன் அப்படியே சிம்பிளா பண்ணனே நல்லா கிராண்டா பண்ணி விட்டுருவோமே. என்ன சொல்ற நீ? அப்புறமேடி எடுத்தான் கவுத்தம்னு அப்படியே போட முடியுமா? அத கையோட கையா ஒரே வேலையா ஓடி போய் குச்சி எழுதி வாங்கிட்டு ஓடியாந்துட்டேன் ஒரு பேப்பர்ல. ஆமாடி எனக்கு படபடன்னு வருது. அதை நினைச்சா இத்தனை நாளுக்குள்ள காலத்துல மங்கள் எல்லாமே இருக்கிறது நல்லதா? அதுதான்டி வேற வேலை வெட்டி கிடந்தாலும் கிடந்துட்டு போதுன்னு போயிட்டு வந்துட்டேன். எனக்கு யாவும் தானே மடி வருது. இது மாதிரிதான் மடி எனக்கு நடந்துச்சு. நடந்ததுக்கு அப்புறம் என் ராசா உங்க ஐயா முடியலையேன்னு படுத்துக்கிட்டாரு. எனக்கு இப்படி சொல்றதுக்கு ஆள் இல்ல. நானும் அப்படியே போடாம இருந்துட்டேன். எங்களுக்கு நேரமே நல்லா இல்லாம போச்சுடி. அதுதான் என் மருமவனுக்கு என் மயனுக்கு அப்படி இப்படி இருக்கக்கூடாதுன்னு நல்லா இருக்கணும்னு தேடி வேகமா அந்த வேலையை பாக்குறேன். சூட்டா பார்த்து நல்ல நாள்ல கட்டி விட்டுருவோம்னு. ஐயோ ஐட்டே சின்ன ஐட்டே சரி விட்டு தள்ளுங்க. சரி மருமவளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நல்ல மனசோட சந்தோஷமா மனசுல எடுத்து கொடுத்து மயனை கட்ட சொல்லுவீங்களா? தாலியை கட்ட சொல்லுவீங்களா? அது இல்லாம போனதே வந்தே நினைச்சிட்டு அழுகிற நேரமா அட கண்ணை தொடச்சு பாருங்க. என் பெரிய மனசு இப்படி நானும் குடிச்சிட்டு வரும்போது அழுக கூடாது. நல்லா தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லணும்னு பார்த்தா இப்படி அழுதுகிட்டு அனுப்பிய அழுகாது ஆயிட்ட. சோ சேட். பாவம் பேரிக்க மாட்டாத்தா கிளவி மலையா கண்ணீரை வடிக்கிறே உங்க மன்னவனை நினைச்சு. ஏன் பேரிக்க மாட்டாத்தா? ஆனா வேற விட்டு தள்ளு பாவம். அதுக்குதான் இப்படி பரபரன்னு வேலையை பார்க்குது போல. மருமகளுக்கு நல்லது நடந்து எடுத்து தாலியை கொடுத்து கட்டி விட்டு போறோம்னு நடக்குது. சரி அதுக்கு அழுகாத. அக்கா சொல்ற மாதிரி ஏன் அழுகுறேன்? நல்லது நடக்கும்போது அழுகக்கூடாது கணக்கோட. ஐயோ அப்புறம் நெக்க கூட நேரம் இல்லையே. மேல தளத்துக்கு சொல்லணும், பட்டு சேலை சட்டெல்லாம் எடுத்து தைக்கணும், அப்புறம் சமையலுக்கெல்லாம் ஆளு சொல்லணும், மண்டபம் புக்கு பண்ணணும். ஐயோ தலைக்கு மேல வேலை இருக்குதே. சரி உங்க மனசுல பட்டது ஏதோ சொன்னேன். சரிதே பெரிய மனுஷி சொல்றேன். நீ அதுக்கு மண்டே ஆட்டினா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ வீட்டுக்கு நம்ம வீட்ல உள்ள சாமி படம் முன்னாடி எடுத்து உன் மயனை கட்ட சொல்லுவியா? இப்பதான் ஓவரா ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க கிழவி. அப்புறம் பாத்துக்கிறது நல்ல நெட்டு. நெட்டு உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? கிழவி ஊரு ஒரு புள்ளிய வச்சா நீ ரோட்ட போட்டுட்டு போயிட்டே இருக்க. மண்டபத்தை புக்கு பண்ணணும், ஐயரை பார்க்கணும், சமையலை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும்னு என்னதான் இப்ப உனக்கு வேணும்? அதை சொல்லிப்ப. கறிச்சோறு தான் வேணுமா? கறிச்சோறு வேணாலும் அப்பா ஆத்தா இங்க வா 200 ரூபா தாரேன். போய் கடையில போய் பிரியாணி கடையில பிரியாணியாவது வாங்கி தின்னு தோலை பா. என்னமா கறிக்கு லொலப்பட்டு திரியிற மாதிரில கறிக்காக சமையல் மண்டபத்துல தள்ளி குழம்பு கறி குழம்பு திரியிற போவனி. ஏன்டி ஏன் அவளும் நம்ம கல்யாணத்துல அதை மிஸ் பண்ணிவிட்டோமே, இதை மிஸ் பண்ணிவிட்டோமே, இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா தூளை கிளப்பி போடுவோமேன்னு இருக்கான். உன் மாமியா கிளவியே வலியக்க வந்து மண்டையை நீட்டுது வெட்டிக்கிறங்கன்னு தலையை கொடுக்குது. நல்லா போட்டு நல்லா பிடிங்கி இருக்கிற வரைக்கும் பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி ஆஞ்சிட்டு விடுவியா? அது வேணா இது வேணான்னு ஓவரா பில்டப் பண்ணிக்கிட்டு தெரியல. எங்களுக்குலாம் அந்த சான்ஸ் கிடைக்காம நாங்க தெரியும் பாத்துக்க. இங்க பாரு வனரோசா, கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிடாத சொல்றேன் கேளு. வனரோஸ் குட்டி இங்க வா, கிட்டக்க வாடி. என்ன சொல்ல போற? சொல்லு பத்தி. இங்க பாரு வனரோசா, உன் கல்யாணத்துல உங்க மாமியார் வீட்டு சைடு இருந்து நல்ல பட்டு போட உனக்கு எடுத்தாங்க. நல்ல தாலிகிளி எல்லாம் வச்சு பிரம்மாண்டமா பண்ணாங்க. இல்ல இப்ப விட்டு காஞ்சி போடப்பட்டா விட்டு இருந்து விட்டு விளாசி கட்டி போடு. ஆசையை நிறைவேற்றிக்கடி. இதை விட்டா வேற சான்ஸ் என்னப்பா? நீ எப்ப காஞ்சி போடப்பட்ட பார்க்க போற சொல்லு. அதுக்கு என்ன பட்டு போட எடுத்து வந்துச்சு? அதுல தலையில வச்சு கொளுத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இதை விட்டா நம்ம காஞ்சிபுரம் பட்டு கட்ட முடியாதோ? கிளவியே வாங்கி தரேன்னு சொல்லும்போது நம்ம ஏன் வேணாம்னு சொல்லணும்? நெட்டு குட்டி சொல்றது சரித்தேன் நெட்டு. இருந்தாலும் மத்த செலவுலாம் ஓவர் தானே. நாங்களே கை கால் செலவுக்கே இல்லாம தெரியும் போது இதெல்லாம் தேவையா? அப்படி வா வலிக்கு வாங்கி தரல கிளவி அப்பவே வாங்கி தரல. இப்ப வரைக்கும் உனக்கு கையில இருக்க காசு எதுக்காக செலவுகளுக்கு தந்துச்சா? தரல. அப்ப எப்போதுமே தராது. நீ என்ன கஷ்டப்பட்டாலும் கிளவி தரவே தராது. இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. அதனால நீ அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுக்க அப்படிதான் சொல்லுவேன். நீ என்ன கஷ்டப்பட கிளவிய புடிச்சு ஆஞ்சு வச்சாலும் அதுல இருக்கிறத நீ ஒன்னும் ஆட்டைய போட முடியாது. நானே என்ன பேர் பட்ட வந்த வனரோசா, நானே உருட்டு என்னென்னமோ உருட்டி பார்த்து கிளவிட இருந்து 5 பைசா
நீ உன் வாயை மூடிக்கிட்டு கமுக்கமா வந்து கழுத்தை நீட்டுறது மட்டும்தான் உன் வேலை. அதோட விட்டுருவா, சேலையோட விட்டுருவா, காஞ்சிபுரம் பட்டோட உனக்கு விட்டுவானா? நான் யார் உன் தோழியாச்சுல? அதெல்லாம் ஒரு நல்ல காரியம் பண்றோம். மனோரா அப்படின்னு தாலி கயிறு தாலி செயின் எதுவும் எடுத்து போட்டீங்களா என்ன? அதெல்லாம் மஞ்சள் கயிறுல தானே கட்டி விட்டிய. அதெல்லாம் இப்ப 2வது டைம் கட்டும் போது தங்கத்துல தான் தாலி, தங்க செயின்ல தான் போடணும்னு சொல்லி கிளப்பி விட்டு அதெல்லாம் கிளப்பிட்ட இருக்கிறத அத்தனை சுருட்டி வலிச்சு உனக்கு தங்கத்துல செயின் பண்ணி போடுவோம். ஓகே தானே? ஹாப்பி தானே? மனோரா ஸ்கூட்டி ஹாப்பியா? நெசத்துக்கு சொல்றியாடி? அப்ப சரி, அப்பனா சரிடி. வாடி என் ராசாத்தி, நீ தாடி என் கரெக்டான ஆளு. என் கிளவிக்கு வச்சு இன்னைக்கு நல்லா காசு புள்ள தீட்டி விட்டுடி. மாமடி மனரோசா பெரிய மனுஷனே ஆசைப்படுறதில்ல. சாரின்னு மண்டை ஆட்டவியா பிடிச்சு பிடிவானமா நிப்பா. என்ன எப்படி இருந்தாலும் கட்ட போற, ஆனா 4 பேருக்கு சோத்த போட்டு அதை பண்ணி பண்றது நல்லது தானம்மா. அதுவும் இல்லாம நீ எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்க சுருளி. அந்த மனுஷன் கட்டும் போது பிடிக்காம கொள்ளாம கல்யாணம் பண்ணக்கா, வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு நிம்மதியே இல்ல, பிடிக்காம கால் எடுத்து வச்சு வந்தேன்னு வருத்தப்பட்டியா இல்லையா? இப்ப சொல்லு அடியே, இப்ப சொல்லு, சொல்லி தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஏய் அடியே கள்ளி, சொல்லு இப்ப சொல்லு, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. அக்கா தாண்டி சாரியான ஆளு. எப்படி ரூட்டை பிடிச்சி கரெக்டா வந்து கேடுச்சு பத்தியா? என்ன தெரியும் என்ன உருட்டு காசு இல்ல பணம் இல்ல அது இல்லைன்னு. இப்ப சொல்ல உனக்கு சுருளியை பிடிக்குமா பிடிக்காதா? அதை மட்டும் தான் சொல்லணும். சுருளி மேல எங்களுக்கு தெரியும் எப்படி லவ் போயிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். என்ன ஸ்பீடுல போயிட்டு இருக்குன்னு, ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கு உங்க லவ். இப்பதான் என்ன இப்ப சொல்லு, உனக்கு பிடிச்ச சுருளி கையால தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறோமா வேணாமா? அக்கா சொன்ன மாதிரி எத்தனை தடவை குழம்பு அழுதுருக்க, பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு. இப்ப பிடிச்ச கல்யாணம் பண்ணு. அது பிடிக்கும், சுருளிய பிடிக்கும்ல. அக்கா போட்டான் எனக்கு வெக்கமா வருது. மேலத்தாலும் கல்யாணம் தாலி சந்தோஷமா தான் இருக்கு எல்லாம். ஆனா இப்ப அது சரி எனக்கு ஓகே. கிளவி உனக்காண்டி ஓகே. என்ன கிளவி இப்ப சந்தோஷமா? சந்தோஷமா கிளவி? பாருடா மனோரசாக்கு வெக்கத்தை. ஹலோ ஹலோ மேடம், மேடம் நீங்க புது பொண்ணு மாதிரி தான். புது பொண்ணு கிடையாது, ஓவர வெக்கப்பட்டு வலியுது. அடியே வலியுதுரி, தொலைச்சுக்க. இவ ஒருத்தி மேரி சும்மா இருக்கிறவன வாட்டி இது வெக்கப்படுறானே எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. சொல்லியே மனசுல வெக்கப்பட வச்சு போடுவாளே இவ. அது சரி நெட்டு, கிளவி ஏதோ ஓரளவு பண்ணுங்க. ஆனா அது கையில இருந்து வாங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமே. எப்படி வாங்குறது? நிமிஷமா அடுக்கடுக்கா அள்ளி விட்டுட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் காஞ்சி புறப்பட்டு அப்படி இப்படின்னு ஆசையை கிளப்பி விட்டுவிட்டேன். அது என் வீட்டு கிளம்பி 1000 ரூபாய்க்கு சும்மா பட்டுச்சல் மாதிரி இருக்கும்ல, அதை வாங்கி சுத்தி விட்டு தலையை கட்டி போலாம் நினைச்சிருக்கோம். நீ எப்படி கிளம்பிட்டு இருந்து காசை உருவ போற? யாம் இருக்க பயம் ஏன், நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். இப்ப பாரு இந்த நெட்டோட ஆட்டத்தை. எக்கா எக்கோ பத்தக்கா, மனரோசா கொஞ்சம் காசுக்கு புலம்புறாப்ல, நீ மனசு வச்சா முடியும். நம்ம களத்துல இருக்க சைனா சொல்றானுல, அடி அடி யாண்டி என்னையவே உத்து பாக்குற? அடி நட்டு அடி அடி இப்ப தாண்டி திருப்பிக்கிட்டு பல பலன்னு களத்துக்கு போட்டுக்கிட்டு திரியற. நான் எப்படி இப்ப தர்றது? மாமியா வேற பாத்துச்சுனா கத்தி தொலை மேரி. அடி அடி அவள வேணாம் முடி, அவளை ஏண்டி இது பண்றிய? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் அக்கா காரிக்கு தெரிஞ்சுச்சுன்னா பெரிய ஆட்டம் போட்டு போடுவா. பூவை பத்தியே அடிச்ச மாதிரி ஆட்டமா ஆடி போடுவா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த செலவுக்கு நான் தரேன்டி, நான் வச்சிருக்கேன், நான் பார்த்து தரேன். ஆடி பாடி கிளவி எம்படி காசு வச்சிருக்க? ஆடி எம்படி காசுக்கு நான் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிடல் வீடுமா அலைஞ்சு வட்டிக்கு வாங்கி வாசிக்கு வாங்கி என்னென்னமோ கஷ்டப்பட்டோம். கிளவி எங்க போய் முடிஞ்சு வச்சிருக்கேன்? சீட்டு போட்டியா, ஆடி போட்டியா, இல்ல எப்படி போட்டியா? என்னத்த போட்டேன்? என்னத்த போட்டு எதை போட்டு காசு சேர்த்து வச்சிருக்கேன்? சப்பா கிளவி வாயை திறந்து சொன்னது சரி. கிளவி யாத்தோ பெருக்க மாட்டாத்தா. இந்த எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த கையை நீட்டு லிஸ்ட புடி. இந்த பாரு பணங்க மாட்டா லிஸ்ட பாரு. சும்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் இப்பெல்லாம் கல்யாணம்லாம் பண்ண முடியாது. மினிமம் சுமாரா கல்யாணம் பண்ணா கூட சிம்பிளா பண்ணா கூட 1,45,000 ரூபாய் வருது. பூடி பிள்ளை புடி காசை இந்த கையில பிள்ளை வாங்கு, அந்த கையில காசை எடுத்து இந்த கையில என் கையில வை போ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னடி பிள்ளை இது? என்ன சரஞ்சரமா மளிகை கடையில சாம்பு தொங்குற மாதிரி தொங்குது? என்ன இம்புட்டு பிள்ளை? அடியே என்னடி இது? ஏய் பைத்திய லூசு, இது பில்லு
இல்லடி, இது வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடைசி நேரத்துல நம்ம அலைஞ்சு இளைஞ்சலாம் திரிஞ்சு எல்லாத்தையும் பண்ண முடியாது, நம்மளுக்கு 4 பேர் கம்மியா இருக்குது. அதனால ஈவெண்ட் மேனேஜர் ஈவெண்ட் இருக்காங்கல்ல, ஈவெண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து பண்றவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. அவட்ட அப்படி இப்படி நானே அடிச்சு உடிச்சு குறைச்சு 1,45,000 சிம்பிளுதான். கொஞ்சம் வேற வருவாங்க, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணா போதும். அப்படி இப்படின்னு கை காலில் விழுந்து காசை குறைச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். புடிங்க 2 பேரும். மருமகளும் மாமியாலும் என்ன பண்ணிவிட ஏது பண்ணியாலும் தெரியாது. காசை தந்தியனா வேலை நடக்கும். ஓடி போயிரா, இதெல்லாம் ராத்திரி ஒரே ராத்திரில போய் வாங்கி ரெடி பண்றதுக்கு எப்படி கஷ்டப்பட்டு தெரியுமா? அவன் கை காலில் விழுந்து அவன் காலில் விழுந்து இவன் காலில் விழுந்து ரெடி பண்றதுக்கு படாத மூச்சு தேறி முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஓடி போய் அசால்ட்டு சொல்லிட்டு பாயன்னு திறந்து நிக்கிறேன். இங்க பாரு, இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி உனக்கு நடக்கணுமா என்ன? அந்த மாதிரிலாம் நடக்காது. அதுக்கெல்லாம் 10 லட்சம் 20 லட்சம் செலவாகும். அது மாதிரி ஒரு ரிஹர்சல் வேணா பார்க்கலாம், சரியா? அது மாதிரி ரிஹர்சல் பார்க்கறதுக்கே இப்படி செலவாகும். என்ன ஓகே தானே? கல்யாணம் மாதிரி ரிஹர்சல் பார்க்கறானா? இது என்னடி? கோயில காலி கட்டி வீட்ல கொண்டாந்து கக்கிடா எடி சாப்பாடு போட்டா முடிஞ்சு வச்சு. இதுக்கு என்னமா ஓடி போறங்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை பாப்பா இவ. இவளுக்கு என்ன வேலை கேக்குறேன்? இவ புத்தி ஏன்டா அப்படி போகுது? டான்ஸ் பாட்டு இப்படி இல்ல போகுது. நெட்டு அப்புறம் மண்டையில வச்சு போடுவேன் கொட்டு. நீ பண்றது ஏதும் சரியில்லை பாத்துக்க. ஓடி பேர் ஓடி. அக்கா சொல்றதே சரி. சும்மா கோயில தாலி கட்டணுமா, வீட்ல சாப்பாடு போட்டோமா, கொண்டாடணுமா, முடிஞ்சு வச்சு. நீ சொன்ன செயின், அந்த காஞ்சிபுரம் பட்டு, தங்கத்துல தாலி, அதை மட்டும் மறந்துடாத. அதுதான் மெயின். அதை வாங்குறதுக்கு மண்டையை ஆட்டி இருக்கேன். மத்தபடி இந்த ஆடல் பாடல் இதுக்கெல்லாம் நான் மண்டையை ஆட்டல, சரியா? என்ன எனக்கு தேவையோ அதை மட்டும் பண்ணுவியா? ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா அவ சொல்ற மாதிரி என்ன புது துணி மட்டும் எடுத்துக்கிறீங்க, உனக்கு ஒண்ணு எடுத்துக்க, தம்பிக்கு வேட்டி சட்டை எடுத்துக்கிறீங்க. சாப்பாடு பாடுக்கலாம் நெட்ட வலிக்கிற மாதிரி ஆள் இல்ல, வேணாமடி. அதை நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் என்ன செலவு வர போகுதா? ஆமாடி பார்த்து பிடிக்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பசடு போடுவா. பசடு கரெக்டா போட பத்தியா? ஆமா புது துணி சாப்பாடோட நீ பாட்டி போடுவான். ஏதோ பண்ணாத மாதிரியே இருக்கக்கூடாது. ஆடம்பரமாவும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வரவுக்கு ஏத்த செலவு மாதிரி சிம்பிளா பண்ணி போடுவோம். அப்படி 10 கோடி தான் சரியான ஆள். கரெக்டா சொல்லிவிட்டேன்ல? கரெக்டா சொன்ன சரிதான். என்ன இந்த பத்தக்க பண்ற வேலை? இவ வரரோசா கல்யாணங்கிற சாக்குல நம்ம ஒரு படிச்சலை எடுத்து கட்டிப்புருவோம்னு பார்த்தா கிளவிட்ட இருந்து வாங்கி பறிச்சு பத்தக்க எதுலயும் ஓட விடாது. உடைய பத்தக்க வாயை முதல்ல அடைக்கணும். அது ஏதாவது வாயை திறந்து வந்துருதே. கூடல பேசி ஏதாவது குட்டைய கிளப்பி விட்டு போறதே.